The stone that the builders rejected has become the cornerstone. மத்தேயு 21:42. கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்துக்கு மூலைக்கல் ஆயிற்று. இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி நேயர் விசுவாசிகளே, this parable reveals three important points. One, God's patience. Two, Jesus' uniqueness. Three, our accountability. இந்த உவமை மூன்று கருத்துக்களை வெளிப்படுத்துகிறது. ஒன்று, இறைவனின் பொறுமை. இரண்டு, இயேசுவின் தனித்தன்மை. மூன்று, நமது பொறுப்பு. இறைவனின் பொறுமை. அன்பே ஆண்டவர், ஆற்றல் மிக்கவர், இரக்கமுள்ளவர், ஈகை கொண்டவர், சினம் கொள்ள தாமதிப்பவர். பல சமயங்களில் நாம் இரக்கத்தின் காலத்தை கோட்டை விட்டு விட்டு அருளின் காலமும் நீதியின் காலமும் இருக்கும் பொழுது அங்கு இரக்கத்தை எதிர்பார்ப்பது தவறு. இரக்கத்தின் காலம் கொடுக்கப்படுகிறது. அந்த காலத்திலே இரக்கத்தை பெற வேண்டும், முயற்சிக்க வேண்டும். அதை விடுத்து இரக்கத்தின் காலம் முடிந்த பிறகு நீதியின் காலத்தில் இரக்கத்தை மன்றாடுவது என்பது வீண். எனவே கடவுளின் பொறுமையை சோதிக்க வேண்டாம். பொறுமையானவர், நேரத்தை கொடுப்பவர், சினம் கொள்ள தாமதிப்பவர் என்றுதான் வேதம் சொல்லுகிறதே தவிர சினமே கொள்ள மாட்டார் என்கின்ற வகையில் அல்ல. இயேசுவினுடைய தனித்தன்மையும், இயேசுவும் புதிய சட்டத்தை தருகிறேன் என்று சொல்லி பாவிகள் மீது இரக்கம் கொண்டார். ஆனால் பாவத்தை வெறுத்தவர், பாவத்துக்கு சப்பை கட்டு கட்டுபோரை எல்லாம் அவர் விலாசினார். வார்த்தைகளாலும் சரி, சாட்டையாலும் சரி. இதுதான் இயேசுவினுடைய தனித்தன்மை. உங்கள் மீது யார் குற்றம் இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்கள் முதல் கல் எறியட்டும் என்று தன்னுடைய தனித்தன்மையை நிரூபித்து காட்டுகிறார். 100 ஆடுகள் இருந்தாலும் ஒரு ஆடு காணாமல் போனால் அதை நாடி செல்லும் நல்லாயன் நான் என்பதும் அவருடைய தனித்தன்மை. அப்படியே எல்லோரும் விட்டு சென்ற பிறகும் எஞ்சி இருக்கக்கூடிய பாவியும் புண்ணியத்தினுடைய முழுமையுமான இயேசுவும் அங்கே இருக்கும் பொழுது உன்னை தீர்ப்பிட யாரும் இல்லையா என்று கேட்பார். யாரும் இல்லை ஆண்டவரே என்று சொல்லுவாள். ஆனால் தீர்ப்பிடக்கூடிய தனித்தன்மை அவரிடம் உண்டு. நானும் உன்னை தீர்ப்பிடேன் என்பது அவருடைய தனித்தன்மை. எனவே மூன்றாவது, நமது பொறுப்பு என்ன? அத்தகைய சூழ்நிலையிலே என்னை நான் இனம் கண்டுகொண்டு இந்த இறைவனின் பொறுமை மிக்க காலத்திலே நான் ஆண்டவருடைய இரக்கத்தை பெற முயற்சிக்க வேண்டும். இந்த தவக்காலம் அதைத்தான் நமக்கு தருகிறது. தவக்காலம் அருளின் காலம், இரக்கத்தின் காலம். அந்த இரக்கத்தை பெறுவதற்கு நான் என்ன செய்கிறேன்? அவரை நாடி தேடி வர வேண்டும். பறவைகள் விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, நூற்பதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதும் இல்லை. ஆனாலும் இறைவன் அவைகளுக்கு படி அளக்கிறார் என்று சொல்லப்படுகின்ற வேத வசனத்திலே இறைவன் இவைகளுக்கு தீனியை கொண்டு வந்து கூட்டில் கொட்ட மாட்டார். பறவைகள் தேடி போய் தங்களுடைய இரையை தேட வேண்டும். அதே போன்று இறைவன் அருளை அடைய நான் நாட வேண்டும். சுலபமாக கொற்ற கடவுள், கொடுக்கிற கடவுள் கூரையை பிச்சுக்கிட்டு கொடுக்கட்டுமே என்பது வீண் விவாதம், விதண்டாவாதம்.
என்னுடைய பொறுப்பு இறைவனுடைய அருளை பெறுவதற்கு நான் என்ன முயற்சிக்கிறேன்? இந்த தவக்காலத்தில் இவைகள் எல்லாம் நாம் பெறுவது நம்முடைய அருள் வார்த்தையாக அருள் வாக்கு படிக்கப்படுகிறது, உடைத்து விளக்கம் கொடுக்கப்படுகிறது, பல வகையான கருத்துக்கள் நம் கண்களுக்கு படங்களாக எழுத்துக்களாக சிந்தனைகளாக கொடுக்கப்படுவதை எப்படி ஏற்றுக்கொள்கிறேன் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். Take care that your vineyard does not bring forth thorns instead of grapes. Your vintage produce vinegar instead of wine. Saint Maximus of Turin. இந்த புனிதருடைய வார்த்தைகள், உனது திராட்சை தோட்டம் திராட்சைக்கு பதிலாக முட்செடிகளையும் ஆலை திராட்சை ரசத்திற்கு பதிலாக காடியையும் உண்டாக்காதபடி கவனமாயிரு. எரேமியா தீர்க்கதரிசியினுடைய புத்தகத்தில் ஒரு அருமையான வார்த்தைகள் தமிழிலே இன்னும் அது மிக அழகாக சொல்லப்படுகிறது. அறம் விளையும் என்று எதிர்பார்த்தேன், ஆனால் விளைந்ததோ மரம். வல்லினரா மரம், அறத்துக்கு எதிர்ப்பதம் மரம், மரம் செடி கொடி. மெல்லினரா அல்ல, வல்லினரா. நல்லது விளையும் என்று எதிர்பார்த்தேன், ஆனால் விளைந்தது எல்லாம் தீமை. இறைவன் நம்மிடமிருந்து நல்ல திராட்சை பழங்களை விரும்புகிறார். அவைகள் திராட்சை ரசமாக்கப்பட வேண்டும் நம்முடைய உழைப்பினால். அந்தியோக்கு இஞ்ஞாசியார் சொல்லுவார், நான் கோதுமை மணி, இயேசுவுக்காக நான் அரைத்து அப்பமாக்கப்பட வேண்டும். நான் திராட்சை கனி, இயேசுவுக்காக நான் பிழியப்பட்டு ரசமாக்கப்பட வேண்டும். இவைகள்தான் உண்மையான அர்ப்பணத்தினுடைய வெளிப்பாடுகள். மத்தேயு 21:31 வரி தண்டுவோரும் விலைமகளிரும் உங்களுக்கு முன்பாகவே இறையாட்சிக்கு உட்படுவர். ஆகவே யாரெல்லாம் பாவி என்று இந்த உலகம் கருதுகிறதோ அவர்களெல்லாம் மனம் மாறி இயேசுவையும் விண்ணரசையும் சுதந்திரித்துக் கொள்ள உரிமை பெற்றவர்களாவார்கள். ஆனால் மனத்தின் கண் மாசு இருப்பவர்கள், மனத்துக்கண் மாசிலன் ஆதல் என்பது குறிக்கோள். ஆனால் மனத்திலே மாசு இருப்பவர்கள் இத்தகைய விண்ணக அரசை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. குறள் 168 அழுக்காறு என ஒரு பாவி திருச்செற்று தீயுளி ஒய்த்துவிடும். அழுக்காறு என்பது பொறாமை. ஷேக்ஸ்பியர் இதை பற்றி சொல்லும் பொழுது கிரீன் ஐடு ஜலசி என்று சொல்வார்கள். இந்த பொறாமை எவ்வளவு காரியங்களை நம் வாழ்க்கையில் உண்டாக்குகிறது. தனிநபர் மீது, குடும்பத்தில் உறவினர்கள் மீது, அக்கம் பக்கத்தார் மீது, சமுதாயத்தில், வேலை செய்கின்ற இடத்தில். அதனால் வரக்கூடிய புரணி, கோள், குண்டனி இவைகள் எல்லாம் பொறாமையினால் வரக்கூடியது. ஆமை புகுந்த வீடு உருப்படாது என்று சொல்லுவார்கள். அதே போன்று பொறாமை புகுந்த உள்ளம் உருப்படாது என்றும் கொள்ளலாம். இத்தகைய பின்னணியில் செபிப்போம், முழந்தால் இருப்போம். சென்ட் ரிச்சர்ட் ஆஃப் சிச்செஸ்டர் 13ஆம் நூற்றாண்டு புனிதருடைய ஜெபம். Thank you, Lord Jesus Christ, for all the benefits which you have given us, for all the pains and insults which you have borne for us. O most merciful Redeemer, friend and brother, may we know you more clearly, love you more dearly, and follow you more nearly for your own sake. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நீர் அளித்த எல்லா கொடைகளுக்கும், எங்களுக்காய் நீர் தாங்கிக் கொண்ட வேதனைகளுக்காகவும் நிந்தை அவமானங்களுக்காகவும் கோடான கோடி நன்றியும் புகழும். ஓ மிகவும் இரக்கமுள்ள மீட்பரும் நண்பரும் சகோதரருமான இயேசுவே, உம்மை மேலும் தெளிவாய் அறியவும்
மேலும் உருக்கமாய் அன்பு செய்யவும் மேலும் நெருக்கமாய் பின்பற்றவும் அருளும்.